இலக்கியா போட்ட பிளான்ல இந்த அஞ்சலி இப்போ வசமா சிக்கிக்கிட்டா. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இவங்க ஜானகி இருக்காங்க இல்லையா? அவங்க இருந்துகிட்டு இந்த அஞ்சலிய இந்த வீட்ட விட்டு அடிச்சு விரட்டுறதுக்காக, இந்த அஞ்சலி வரவேற்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, வந்த உடனே இந்த அஞ்சலிய பலார் பலார்ன்னு சொல்லிட்டு கன்னத்து மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அறைய ஆரம்பிச்சுறாங்க. அஞ்சலி திரு திருன்னு முழிக்கிறது மட்டும் இல்லாம, "அத்தை எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? நானே ரெட்டை குழந்தைய அதாவது உங்க வீட்டு வாரிச நான் வளர்த்துட்டு இருக்கேன். வயித்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சுமந்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடான்னா என்னையே அடிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கேட்கும்போது, மறுபடியும் 2 அடி பலார்ன்னு குடுத்துட்டு, "என்ன பேசிட்டு இருக்க நீயி? உன்னோட வயித்துல குழந்தை இருக்கு. அத நான் நம்பணுமா?" அப்படின்ற மாரி வந்து கேட்டு இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருந்தாங்க, அஞ்சலி இந்த விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. அவ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உண்மைய தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே சமயம் இந்த அஞ்சலி பொய் தான் சொல்லியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும், அதுக்கப்புறம் நம்ம வசந்த் 2 பேருமா சேர்ந்து, இப்போ அந்த போலீஸ் சாமியார வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா? அவங்கள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம வசந்த் இருந்துட்டு அங்க கேமராலாம் செட் பண்ணி, வீட்ல இருந்தே நம்ம இலக்கியாவும், ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லைவ் டெலிகாஸ்ட்டா பார்க்குற மாரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்ம வசந்தும் இருந்துட்டு, இப்போ இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இப்போ அந்த ஜோசியர் இருந்துட்டு, "நீ அந்த வீட்ல அதாவது நீ தான் அந்த குடும்பத்தோட உண்மையான மருமக. எல்லாமே ஓகே தான். ஆனா உன்ன நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமா தான் உனக்கு வந்து அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெக்னன்ட்டா இல்ல. உன்னோட வயித்துல ரெட்டை குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய வந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணதும் அந்த காளி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த காளி அம்மா சொல்றதும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தானே. நீ உண்மைய சொல்லல அப்படின்னா கண்டிப்பா இலக்கியாவும், கௌதமும் அந்த வீட்ட விட்டு போறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையவே கிடையாது. இந்த பரிகாரத்த நல்லபடியா செய்யணும் அப்படின்னா, நீ உண்மைய சொல்லணும். ஏன்னா, இதுக்கு வேற பரிகாரம், அதுக்கு வேற பரிகாரம். உன்னோட வயித்துல ரெட்டை குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணா, கண்டிப்பா உன்னோட வயித்துல இல்லாததுனால அந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அதுவே நீ உண்மைய சொல்லிட்ட அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த பரிகாரம் நல்லபடியா நடந்து, உன்னோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சீரும் சிறப்புமா இருக்கும். நீ கோடீஸ்வரியா வாழப் போற அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலி வாயாலேயே உண்மையா வர வச்சுட்டாங்க. அதாவது அஞ்சலி இருந்துட்டு, "நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் சாமி. என்னோட வயித்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அதாவது ஒரு புழு பூச்சி கூட கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய வந்து ஒத்துக்கிறான். இத பார்த்தோம் தான் ஜானகிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவ வரட்டும். இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு கட்டுறேன். அவ இனிமே இந்த வீட்ல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இந்த அஞ்சலி வர வரை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சலியும் இந்த பரிகாரத்தெல்லாம் நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டு, அப்பாடா இலக்கியாவும், கௌதமும் இன்னும் 2 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்ட விட்டே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட வந்துட்டு இருக்கா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜானகியும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலி கிட்ட அந்த வீடியோவ காட்டி, "இதுக்கு மேலயும் உன்ன சும்மா விட போறது கிடையாது. இந்த வீட்ல இருந்து எத்தன பேர கஷ்டப்படுத்திருக்க. ஆனா உன்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்ளோ பெரிய குறைய வச்சுக்கிட்டு, நீ இவ்ளோ நாளா இது பண்ணிட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொரத்துறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி இந்த ஒரு விஷயத்துலயாச்சும் வசமா சிக்கிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.